ஒரு பொண்ணு நைட்டு தூங்கிக்கிட்டு இருக்கா. அவளுக்கு தூக்கமே வரவே இல்ல. ஏதோ சவுண்ட் கேட்குற மாதிரி இருக்கு. அப்போ ஒருத்தன் வர்றான். அப்ப வெளிய நின்ற வாக்குலயே அவன் செவுத்துல ஏறி நிக்கிறான். அவளுக்கு ஏதோ வெளிச்சம் மாரி தெரியுது. அப்புறம் பார்த்தா, சரி ஓகே நிழலு போல அப்படின்னு சொல்லிட்டு வெளிய போறா. அப்புறம் பின்னாடி திரும்பி பார்க்கும்போது அவள கொல்ல வரா. அதுக்கடுத்து பார்த்தா தான் தெரியுது. அவங்க அம்மா கிட்ட போயும் சொல்றா, வெளிய யாரோ இருக்காங்கன்னு. அவங்க சவுண்டு மட்டும் தான் அவளுக்கு கேட்டுட்டே இருக்கு. வெளிய வந்து பார்த்தா வெறும் ரத்தமா இருக்கு. பின்னாடி இருந்து பார்த்தா, அவன் பின்னாடி வந்து அவள கொல்ல பண்றான். அப்புறம் தான் தெரியுது அது ஒரு கனவுன்னு. நெக்ஸ்ட் டே அவ ஒரு ஃபங்ஷனுக்கு போறா. ஃபங்ஷனுக்கு போன பின்னாடி தான் தெரியுது, அவன் தம்பி வந்து சின்ன வயசுல இறந்து போயிட்டான் அப்படின்ட்டு. அத நெனச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டுருக்கா. அடிக்கடி அவங்க ஃபேமிலி எல்லாருமே அத நெனச்சு ஃபீல் பண்ணிட்டுருக்காங்க. அவன் இறந்ததுக்கு காரணம் அவ தான் நெனச்சு அவ ரொம்பவே கஷ்டமும் படுறா. ஒரு நாள் வெளிய நின்டு பார்த்துட்டுருக்கும்போது, அப்போ அவங்க வச்சிருக்க பூனை வந்து காணாம போயிருக்கும். அத தேடி போம்போது தான் தெரியும், அவன் அந்த அந்த மறுபடியும் அந்த கிரீன் கலர் கண்ணு வச்சவன் மறுபடியும் அவள கொல்ல பார்க்குறான். அப்புறம் தான் தெரியுது அது ஒரு கனவுன்னு. நெக்ஸ்ட் டே அவங்க வீட்ல போய் சொல்றா, "இப்படிலாம் எனக்கு அடிக்கடி கனவு வருது. அதுல ஒருத்தன் வர்றான். அவன் யாருன்னே எனக்கு தெரியல." அப்படின்னு சொல்லிட்டு அவ ஃப்ரெண்டுட்டயும் சொல்றா. ஃப்ரெண்ட்டு சொல்லும்போது, "இல்ல உன் தம்பி இறந்ததுனால உனக்கு அப்படி தோணலாம். நீ அத நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காத. வீடு பார்த்துக்கலாம்." அப்படின்னு சொல்றா. அப்புறம் அவங்க அம்மா நெக்ஸ்ட் டே ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க, அவங்க குட்டி தம்பிய பார்க்கறதுக்காக. பார்க்கும்போது பாத்ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போறான். அப்பதான் தெரியுது, அந்த கிரீன் கலர் கண்ணு வச்சவன் அங்கேயும் அவள பின்தொடர்ந்துட்டே வந்துட்டு இருந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு, "அப்ப யாரா இருக்கும்? என் கனவுல வந்தவன் இப்படி வந்துட்டு இருக்கானே!" அப்படின்னு சொல்லி அவ ஃப்ரெண்டுட்டயும் சொல்றா. "எல்லா இடத்துலயும் அவன் வர்றான்" அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க அம்மாவும் போயி இப்படி அவளுக்கு அடிக்கடி வர்றாங்கன்னு சொல்றா. அதுக்கு என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு சர்ச்ல போய் சொல்றாங்க. இவளும் அவன் ஃப்ரெண்டோட டாக்டர்ன்னு ஒருத்தவங்கட்ட கூட்டிட்டு போறா. அவங்க கிட்டயும் போய் சொல்றா. சொல்லவும், "சரி விடு சரியாயிரும். இது ஒண்ணும் பிரச்சனை இல்ல" அப்படின்னு சொல்றாங்க. "நீ நார்மலா உங்க வீட்ல எல்லார்ட்டயும் நார்மலா பேசு. அப்பதான் எல்லாமே சரியாகும்ன்னு" சொல்றா. அவளும் நார்மலா பேச ட்ரை பண்றா. எல்லாத்தையும் மறக்கவும் ட்ரை பண்றா. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்பதான் நெக்ஸ்ட் டேவும் பார்க்குறா. நெக்ஸ்ட் டே அவங்க அம்மா, அப்பா சொல்றாங்க, ஒருத்தவங்க வருவாங்கன்னு சொல்லிட்டு. அதுதான் அவ கனவுல வந்த ஆளும்.